ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு புரியல. நான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன்னா விளாகுக்குள்ளே விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பெங்களூர் போகிறோம். இந்த இன்ட்ரோ நீங்கள் ஏற்கனவே வேற ஒரு இதில் பார்த்துருப்பீங்க. பெங்களூர் போகிறோம். அவருக்கு பேரலாக தான் நாங்களும் வந்து பெங்களூர் போகிறோம். பெங்களூரா மாப்பிள்ள? பெங்களூரா போகிறேன், எனக்கு செலவு மிச்சம். எல்லாம் ஒன்றா தான் போகிறோம். ஸோ நீங்கள் டேட்ஸ் லைஃப்பில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பெங்களூர் போய் கூத்தடிக்க போகிறோம். எங்க? பெங்களூர் தான். எங்கப்பா? பெங்களூர் தான். பெங்களூர் வந்து இவங்க 2 பேருக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப புதுசு. எனக்கு வந்து புதுசே கிடையாது பெங்களூர். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து படித்து முடிச்சுட்டு ட்ரைனிங் பண்ணதுலேருந்து வேலை செஞ்சதுலேருந்து எல்லாமே பெங்களூர் தான். அதனால் வந்து திருப்பி ரொம்ப நாள் கழித்து போயிட்டு பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் பெங்களூர் இருந்த வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. வேலை இது கரெக்டாக இருக்கும். ஹலோ எப்பா போப்பா, அப்படி நீ போப்பா. ஸோ அதனால் வந்து அந்த டைம் விட்டதெல்லாம் வந்து இந்த டைம் பிடிக்க போகிறேன். நீ போடா, அதை வரேன்டா. நீங்க போங்க போங்க, நான் வரேன். போங்க வருவேன், போங்கண்ணே. கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலூர். அதான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக வந்து வேலூர் தாண்டி போயிட்டுருக்கோம். 3 பேர் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ தான் வரும், ஆனால் வேறு மாதிரி வரும். இப்போ எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். பயங்கர பசின்னு ஆம்பூரில் ஸ்டாப்பு போட்டால் இந்த நாய் பேச்சை கேட்டுன்னு ஒரு பிரியாணி கடைக்கு போகலா. எந்த நாய்க்குன்னு அந்த நாய்க்கே தெரியும். ஸ்டார் பிரியாணிலே வாங்கியிருந்தா சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு பிரியாணி கடைக்கு கூப்பிட்டு போய் செம்ம மூட் அப்செட் பண்ணாங்க கிளம்பும் போது. இது பிரியாணி மாதிரியே இல்லை, சிக்கன் பெட்டர்ரா. இது எவ்வளோ சிக்கன் ஒரு பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஏன்டா உள்ளதெல்லாம் பூந்து எடுத்துகிட்டு போய் வாங்க சொன்னீங்க? வழக்கமாக ஸ்டாரில் தான் சாப்பிட்றோம், ஒரு சேஞ்சுக்கு இங்கே சாப்பிடுவோம்னு பார்த்தா. நான் உங்களை கேட்கலங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா இருக்கா சாம்பார் சாதம்? சாப்பிடுங்க. ஏய் திரும்பி இது என் வீடியோ. பிரியாணி ரிவ்யூ என் வீடியோ. பிரியாணி வந்து நல்லா இல்லாமல் மூட் அப்செட்டில் இருக்கேன். நான் பெங்களூரில் போயிட்டு உங்களோட பெட்டர் பிரியாணியோட மீட் பண்ணுறேன். சந்தோஷமா இருக்கு. கார்ல பாட்டு கேட்டு அது ஃபீல் பண்ணி ஓட்ட போறப்போ. என்ன சோக்காலியா? நீ சோக்காலி தான்டா. நண்பன் ஐயபூசா வாங்குறா, எவ்வளவு பெரிய பெனிஃபிட் பாரு. அதே ஷாட், அதே மேன். என்ன அங்கிள் பல ஹரி. பெங்களூர் சீரிஸ் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். பெங்களூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிஎஸ் குண்டு புலாவா, தெரியல குண்டு புலாவுக்கு என்ன அர்த்தம் தெரியல. அதாவது இது வந்து சிக்கன் போட்ட ஒரு சாதம் மாதிரி, ஆனால் வந்து செம்ம ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டாப் பிரியாணிஸ் இன் பெங்களூரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குண்டு புலாவில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் பிரியாணியாக. அது எப்படி இருக்குன்னு போய் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அம்மா தூண்டு தெருவில் போட்டு வந்துட்டு பெங்களூர் நானாடா கட்டி விட்டேன். இவ்வளோ மோசமாக இருக்கும். அப்புறம் நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று கோச்சிட்டு போவேன். எதுக்கு? இவனால் வந்து பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால ஒரு ஃபஸ்ட்டான ஒரு பிரியாணிக்கு வந்து தேவையில்லாத அலைஞ்சு தெருவா போய் இப்போ என்ன பண்ண வச்சு தம்பி? என்னது இதை சாப்பிட்டுட்டு பேசுறா? அப்புறம் இது சாப்பிட்டு பேசுறா. குண்டு 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 புலாவ். என்னது நீங்கள் எப்படி சாப்பிட போதில்லை? இது நான்வெஜ் தான். நான்வெஜ் அப்போ பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணா சாப்பிடுங்க. இல்லை உள்ள ஏதாவது வச்சிருக்கா பார்க்கலாம் வாங்க. குண்டு குண்டு வெஜ்ஜு புலாவ் இருக்கா பார்ப்போம். இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? குண்டு புலாவ்.
அப்பாவுக்கு எதுவுமே கிடையாது. எப்படின்னா தனியாக சிக்கன் தனியாக வச்சுருப்பாங்க, மட்டன் தனியாக வச்சுருப்பாங்க, புலாவ் தனியாக வச்சுருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு அடித்து தருவாங்க. அதுவும் எதில்? தொன்னையில். என்ன ஏதோ எஸ்டிடி கேட்டிங்களா நீங்கள்? இது வந்து ஃப்ரண்ட்டு தான் இருக்கலாம், இது கிடையாது. இதனுடைய வழியே அந்த பக்கம் தான் இது. ஓஹோ, இதுதான் ஹிஸ்ட்ரியா? ஆமாம், அங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கலாம். பிரியாணியோட ஹிஸ்ட்ரி கேட்பீங்கன்னு பார்த்தா இந்த இடம் எப்படி வந்து கேட்டுருக்கீங்க. சில மட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு இல்லை? மட்டன் 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 பிளேட்டில் இது இங்கே அதுதான் விஷயம். இங்கே பிளேட்டில் தர மாட்டாங்க. தொன்னை பிரியாணி தான் இங்கே வந்து பெங்களூரில் வந்து பயங்கர ஃபேமஸ். இதுக்கு பேர் தொன்னை. ஆமாம், இது தொன்னை தான் இது. அப்போ அவங்க பெரிய தொன்னைன்னு சொல்லணும். தொன்னை அவங்க இதெல்லாம் விழுந்து தான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ஆமாம், ஆக்சுவலி சூப்பராகடா மட்டனு. என்ன ஒரு பிரச்சனைனா எனக்கு சாப்பிட்ட பிரியாணியோட இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரொம்ப உண்மை. அது பிரியாணி அது ஒரு பிரியாணியில் அவ்வளோ மசாலா இருக்கணும், அதுலேயே வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் இது சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்கும். சிக்கன் பீஸே செம்மையாக இருந்துருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டா அடுத்து சாப்பிட்டே இருக்கணும்னு தோணுது. நிஜமாக நல்லா இருக்குங்க, அதனால தான் சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்னோ வேர்ல்டில் போயிட்டு நல்லா கலக்கலன்னு கொடுக்கணும்னு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கோம். சரி, இப்போ இதை மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ வீடியோ மூலமாக ப்ரமோட் பண்ணுறேன். அதாவது சுதநெட்டிலேருந்து இப்போ அரிச் வருது. அரிச் தான் அப்படி டாச் போகும், டாச் லைஃப்ல சுதநெட்டி வரும், இல்லை சுதநெட்டிலேருந்து அரிச் போகும், மாற்றி மாற்றி வரும். பையன் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனால் அப்போ பேச ஆஃப் ஆயிட்டான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிரியாணி பிளேஸுக்கு வந்திருக்கோம். பெங்களூர்லேயே இருக்கலையே ரொம்ப ஃபேமஸான பிரியாணி இதை நான் தொடாமல் போயிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் என்னை கமெண்ட்டில் கிளிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் 2வது இடத்துக்கு இதுக்கு வந்துட்டோம். என்ன பிரியாணினா மேகனா ஃபுட். பெங்களூர் இது ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி இது கிடையாது. ஆனால் பெங்களூர்னாலே மேகனா போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கனால அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்ச அப்படின்னு சொல்லுவா. இது ஃபேமஸான பிரியாணி. மேக்னா ஒரு அடிக்கடி அவ்வளோதான். இல்லையே, நீ அடிக்கடி மேக்னா அடிக்கடிலாம் என்ன மேக்னா புரியல எனக்கு. பிரியாணி எங்கடா? எதுக்கு நான் வெயிட் பண்ணிருந்தோம். ப்ளீஸ். தேங்க்யூ. செவன் இருக்குது. அதான் இந்த குருமா. ஆஹா, ஓகே, அழகா வைக்கிறாப்புல. மிக்ஸ்லாம் இல்லை, இவ்வளோ தான். நீ தான் அந்த சிக்கனோட வச்சு சாப்பிட்டுக்கணும். இதுதான் இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. இப்போ என்ன பண்ணணும், நீ அதோட மட்டும் சுதந்திராஜ் அது நீ பண்ணிட்டு தானே வந்திருக்க. இல்லைங்க, இப்போ தான் வந்து கோரமங்கலம் ஸ்ட்ரீட்டில் சும்மா ஒரு வாக் போயிட்டு இங்கே வந்திருக்கோம். எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு. சுதன் தான் டைட்டாக இருக்காப்புல. இந்த குருமா தான் பார்த்தீங்கன்னா அல்ட்டியாக இருக்கும். என்ன பண்ணோம், இந்த சிக்கனை தூக்கி இதில் பதுக்கி வச்சுட்டு லைட்டாக அந்த குருமா மேலே ஊற்றி இப்படி ஒரு பரட்டி சொல்லி ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்கு. ஆஸ் யூஷுவல் சூப்பரான பிரியாணி தான், பயங்கரமாக இருக்குது. சரி, காலைல வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி ஒன்று சாப்பிட்டோம், அதாவது புலாவ் ஒன்று சாப்பிட்டோம். இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். சரி, புலாவ் தான் செம்மையாக இருந்துச்சு. இதில் ஜாஸ்தி மெமரிஸ் இருக்குது. அதில் புதுசாக சாப்பிட்னாலும் டேஸ்ட் நல்லா இருக்குது. இதில் மெமரிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சூப்பரான பிரியாணி. அவ்வளோ. ஹாய். ஆமாம். நான் இது ஒரு தடவை சென்னையிலேருந்தே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், அந்த ஜொமேட்டோ மூலமாக. ஸோ அப்போ தான் லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டது. அதோட இப்போ தான் சாப்பிட்றேன் நான். ஸோ 3வது பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 4வது பிரியாணி கிடையாது. 4வது பிரியாணி இல்லை, 3வது பிரியாணி. அங்கேருந்து வரும்போது 4வது பிரியாணி கிடையாது. அதெல்லாம் பிரியாணியே இல்லை முதல்ல.
இது வந்து 3வது பிரியாணி சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல். அந்த ஹோட்டல் உள்ள போயிட்டு நான் அதை வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். எக்கச்சக்க கூட்டம் நின்றுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிடவே இடம் இல்லை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொன்னை சூப்பரில் நான் தொன்னை பிரியாணி ஸ்டைல். என்ன அதே மாதிரி இருக்கு? ஆமாம், இது பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி. ஜெய் ஐயோ என்ன ஏன் தெரியும்? ஏன் அது பார்சலில் இருக்கனால உனக்கு அப்படி இருக்கு. ஸ்கூல் கட்டின லஞ்சு மாதிரி இருக்கா? நல்லா இருக்கும். இது இப்படி நிறைய புதினா கொத்தமல்லி ஸ்மெல் தான் வருது ஜாஸ்தி. எப்படி இருக்கு? என்ன ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம் புலாவ் சூப்பராக இருந்ததா? இது சில டைம் நம்ம வீட்டில் ஆவரேஜாக பிரியாணி செய்வோம்ல, அந்த டேஸ்ட் இருக்கு. என்னடா காரம் மட்டும் இருக்கு. புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா காரம் தெரியுது. அதாவது ஒரு சிம்பிள் வெஜ் சிக்கன் பிரியாணி செய்வோம்ல வீட்டில். டேய் ஆக்சுவலி வீட்டில் இந்த மஞ்சள் பிரியாணின்னு ஒன்று செய்வாங்களே எதுவுமே பெருசாக போடாது. அதான் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது வந்து பயங்கர ஃபேமஸ் இங்கே அப்படின்னு சொன்னாங்க. கூட்டமும் அந்த அளவுக்கு அலமோதுது. இது வந்து பிரியாணி இது ஹண்ட்லேயே இது எனக்கு ஆவரேஜாக இருக்குது. ஆனால் புலாவ் வந்து இதோட பயங்கரமாக இருந்தது, பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஹோம்லி ஸ்டைலாக இருக்குது. இங்கே இருக்கவங்க சாப்பிட்டு அது அவங்களுக்கு பழகினதுனால அது அடிக்கடி வராங்க போல. புதுசாக சாப்பிடணுன்னா அவ்வளோலாம் ஒர்த் இல்லை. இதுவும் நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப சட்டிலாக. குக்கர் பிரியாணி எப்படி இருக்கு? ஆமாம், ரைஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு மேலே பைத்தியக்காரன் நார்மல் ரைஸா? என்னடா தெரியுது? எதுவுமே ஃப்ளேவர்லாம் இருக்குடா. சரி, அதோட வந்து பட்டன் பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சுன்றதுனால சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு மட்டன் ஃப்ரைன்னு ஏதோ விற்றாங்க. அது எப்படி இருக்கு பார்ப்போம். மட்டன் ஃப்ரை பிரியாணி எல்லாம் டேஸ்ட் இல்லடா. நானும் யோசிச்சு பார்க்குறேன். யாரும் யோசிச்சு பார்க்குறேன், டேஸ்ட் வர மாட்டேங்கிறா. காரம் தான் இருக்கு. மட்டன் ஃப்ரை வேகலை கட்டா. அது அப்படியே தூக்கி இதில் போடு. ஆமாம், மட்டன் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. ஓகே தான். ட்ரை பண்ண டேஸ்ட் பாரு. டேஸ்ட் சொல்கிறேன், ரொம்ப வேகலை. இது ஒரு மாதிரி லிவர் ஸ்மெல் வருது. ஏய் எங்கடா கூட்டு போய் சாவடிக்க பாத்தீங்க? இல்ல ஒரிஜினல் சிவாஜி ஹோட்டல் தான். ஒரிஜினல் ஆத்தென்டிக் சிவாஜி ஹோட்டல். அது பல வருஷங்களாக அதே இடத்துல தான் இருக்குது. ஒரு சந்தில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அரிக்கு வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்குது. எந்த பிரியாணி கடைக்கு போனால் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்குது. புலாவ் சூப்பராக இருந்தது. வேகனா மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. வேகனா ஃபுல்லாக நல்லா இருந்துச்சா? ஸோ பெங்களூரில் இந்த பிரியாணி தேடலில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணின்னு இல்லை, அது பேர் புலாவ். எனக்கு அந்த புலாவ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிரியாணி நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இவங்க ஊர் ஸ்டைல் பிரியாணி இப்படி தான் இருக்கும்ன்றத இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருக்குது, சட்டிலாக இருக்குது. ஆனால் புல்லாக வர பிரியாணி வேறு தான், ஆனால் இங்கே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல் பிரியாணிலாம் இருக்குன்றதோட இன்னொரு பக்கம் வந்து பிரியாணின்ற பேரில் வெறும் மஞ்சள் ஈகிள்ரா. ஈகிளா? ஆமாண்டா. இது கேப்சர்ச்சா? ஏய் பீஸ் எடுத்துச்சுடா. ஆமாண்டா. சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான். நான் தப்பிச்சேன்டா. ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் ரெக்கார்ட் போட்டுருந்தேன், ஆஃப் பண்ணிருப்பா கட்டி அப்படின்னு. ஏய் எத்தனை போயிச்சாட இது மேலே எப்பறம் சாப்பிடுவது இதில்? அதுவா? அது இல்லடா. ஏய் அது பெருசுடா, ஓடிச்சுடா எங்கேயோ. மேலே இருந்து ஃபுல் ஸ்கேனிங் போட்டிருக்கும்ல பீஸ் இருக்குன்ட்டு. அது போதுடா. அதான் அதுவே தெரிஞ்சு சாப்பிடாத கிளம்புற நேரத்தில். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.